கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் விசேஷமாக கோயம்புத்தூர் சபையில் உள்ள சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களிடத்தில் நான் பரிமாறிக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒசூர் எக்லிஷால ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த ஹெல்த்தியான விஷயம் தான் நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்க போறோம். தேவன் ஒரு பெரிதான கிருபை நிமித்தமாக ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வருவதற்காக தேவன் ஒரு பெரிய கிருபை செய்துள்ளார். தேவனுக்கு மீண்டுமாக நன்றி செலுத்தி கொண்டு இப்போ இந்த எலெக்ஷன் நாள்ல இந்த பாடத்தின் தலைப்பை நாம என்ன பார்க்கலாம்னா, சகோதரர் சொன்ன மாதிரி செலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன். ஆக்சுவலா அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தி அத்தாரிட்டி, செலெக்ஷன் அண்டு எலெக்ஷன். ஸோ இது மூணு தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு, ஸோ அத்தாரிட்டி உள்ளவர்கள் யாரை செலக்ட் பண்ண வேண்டும், அப்படி அத்தாரிட்டி உள்ளவர்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ செலக்ட் பண்ணவங்களை நம்ம எப்படி எலெக்ட் பண்ண வேண்டும். ஸோ உங்களுக்கு அவுட்லைனாக புரிஞ்சிருக்கும். டாபிக் படிச்சிருக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்பது. ஸோ ஒரு எக்லிஷியா ஹெல்த்தியா இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு எக்லிஷியா ஹெல்த்தியா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த சப்ஜெக்டோடைய டாபிக் படிச்சோம் பார்த்தீங்களா, ஹெட்டிங். இந்த சப்ஜெக்டோட தலைப்பு என்ன? அத்தாரிட்டி, செலெக்ஷன், எலெக்ஷன். இந்த மூன்று விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா எக்லிஷியா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். எக்லிஷா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னா என்னன்னா, எக்லிஷாக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்போ ஒரு எக்லிஷா ஹெல்த்தியா இருக்க வேண்டும் என்றால் அந்த எக்லிஷால இருக்கிற ஜனங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்க வேண்டும் என்றால், அது அந்த ஸ்பிரிச்சுவலா இருக்க வேண்டும் என்றால் பாருங்க, உள்ளுக்குள்ள என்றால்னே போகுது. கோச்சிங் கண்டா அது அப்படிதான் இருக்கும் எலெக்ஷனால. சரிங்களா? அப்ப அங்க நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டடி நடக்க வேண்டும், வழி நடத்துகிறவர்கள் இருக்க வேண்டும், ஓநாய்கள் உள்ள வராம தடுக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் எக்லிஷா ஹெல்த்தியா இருக்கும். அப்படி எக்லிஷா ஹெல்த்தியா இருக்க வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள்: ஒரு அத்தாரிட்டி, செலெக்ஷன், அதுக்கப்புறம் எலெக்ஷன். இது மூன்றும் கரெக்டா அந்த எக்லிஷா செஞ்சுட்டாங்கன்னா அந்த எக்லிஷா ஹெல்த்தியா இருக்கும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம எக்லிஷா சொல்றது கோயம்புத்தூர்ல, எது நம்ம ஒசூர்ல. நம்ம இன்னைக்கு ஒரு எக்லிஷா என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுனால நம்ம எக்லிஷா இன்னும் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியா என்ன பண்ண போறோம்? மாற்ற போகிறோம். பெரிதான கிருபை. ஹெல்த்தியா மாற்றுக்கு செலக்ஷன் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சா? எப்ப முடிஞ்சது? வெரி குட், பரவாயில்ல, அந்த லைன்ல இருக்கிறீங்க, பேர்ல இருக்கு. ஸோ செலக்ஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எது நடக்கும்னுங்க? எலெக்ஷன். சரிங்களா? ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். சரி, அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு எக்லிஷாக்கு எந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். தெரிஞ்ச வசனம் தான். ஒரு சகோதரன் தவறு செய்கின்ற பொழுது நேரடியா போய் என்ன பண்ணான்னா 10 பேர்த்த கூப்பிட்டு போய் குற்றம் சுமத்தக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவன் தனித்து இருக்கையில் நீ போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, தனியா பேசு. எதுக்கு பேசுறோம்? அவனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, ரியலைசேஷன் கொடுப்பதற்காக நீங்க போய் தனியா பேசுங்க. ஒருவேளை தனியா பேசி அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் என்னாகும்? 16ஆம் வசனம் வாசிங்க. அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போ. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? ஒருவேளை அந்த ஒருத்தருக்கு நீங்க போய் பேசி செவி கொடுக்கவில்லை என்றால் சாட்சிகளோட என்ன பண்ணுங்கன்னா 2-3 பேர்த்து என்ன பண்ணு, கூட்டிட்டு போங்க. அந்த 2-3 பேர்த்துக்கும் அவர் செவி கொடுக்கவில்லை அப்படி என்றால் என்ன ஆகும்?
17ஆம் வசனம் வாசிப்போம். வசனம் 17. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அப்படின்னா என்ன நடக்குது? லாஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது சபைக்கும் அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அஞ்ஞானி போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாங்க. நமக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஆயக்காரன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து ஊழியம் செய்கின்ற பொழுது இந்த ஆயக்காரர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? சந்தோஷமா பார்ப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆயக்காரர்ல ஒதுக்கி வச்சிருவாங்க, பிடிக்காது. இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? அவன் டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் வாங்கினா காசு வாங்கினா அவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அவங்க என்ன கருதி இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆக்சுவலா ஆயக்காரர்கள் பார்த்தாலே அவங்களுக்கு பாவிகள் மாதிரி தெரியும். பாவம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் சேரக்கூடாது. அப்போ பாருங்க, சபை வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்குது. இனிமேல் இந்த சகோதரனன் வேண்டாம் அப்படின்னு சபை சொல்லிருச்சுன்னா கண்டிப்பா அந்த சபைக்கு எல்லாரும் என்ன பண்ணி ஆகும்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிந்தது ஆகணும். அப்ப நமக்கு நல்லா தெரியுது, அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஃபுல் அத்தாரிட்டி எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு கிடையாது, சபையில இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு தான் அப்ப சபைக்கு தான் முழுமையான ஒரு அத்தாரிட்டி. சோ அப்படி ஒரு சபை இருக்கின்ற பொழுது அதுல வந்து குவாலிஃபைடு, நல்லா புரிஞ்சுங்க, குவாலிஃபைடான சகோதரிகள் சகோதரிகள் இருந்தா அது நலமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும், ஹூ இஸ் குவாலிஃபைடு? ஒரு டவுட் வருதா இல்லைங்களா? ஹூ இஸ் குவாலிஃபைடு? யார் குவாலிஃபைடா இருப்பாங்க? நான் கேள்வி கேட்கல, நீங்க மனசுல வச்சுக்கங்க. அப்போ ஒரு குவாலிஃபைடு இருக்கு, குவான்டிட்டி போட்டிருக்கணும். அப்போ சபையில யார் குவாலிஃபைட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? குவான்டிட்டியை விட ஒரு குவாலிஃபைட் நமக்கு முக்கியமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு குவாலிஃபைடு சபையில இருக்கிற சகோதர குவாலிஃபைடா இருந்தாங்கன்னா அந்த சபை ஒரு பிளஸ்டா இருக்கும். அந்த சபை வந்து ஒரு மெச்சூரிட்டியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எது நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி முக்கியம் இல்லை. எது முக்கியங்க? குவாலிஃபைடு தான் நமக்கு முக்கியம். நிறைய பேர்த்த சேர்த்த வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சபையில நிறைய பேர்த்த சேர்த்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம என்ன இருக்கக்கூடாது. சேர்ந்து இருக்கிறவர்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபைடா இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, அடிக்கடி நம்ம சிந்திப்பது, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற பவர் நம்ம கிட்ட இருக்கா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டனால யாரும் பதில் சொல்றாங்க, மன்னிச்சுங்க. இயேசு கிறிஸ்து இருந்த பவர் நம்ம கிட்ட இருக்கா 3 வருஷத்துக்கு? கரெக்டா இல்ல, கண்டிப்பா கிடையாது. பாருங்க, இப்ப நான் கூட அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மைக் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸ்பீக்கர் சும்மா ஜென்ரலா நார்மலா. இயேசு கிறிஸ்து எந்த ஸ்பீக்கர் எந்த மைக் வச்சு பேசினாரு? பேச எத்தனை பேர்த்துக்கு அவர் வந்து மலை மேலையும் வனாந்தரத்திலையும் வந்து பிரசங்கம் பண்ணார்? ஏதாச்சும் மைக் யூஸ் பண்ணாரா? ஏதாச்சும் ஸ்பீக்கர்? அவருடைய கெப்பாசிட்டியே வேற. ஆனா 3 வருஷம் ஊழியம் பண்ணி அவர்னால எத்தனை பேர்த்த ரெடி பண்ண முடிஞ்சது? நம்ம சாட்ல பார்க்கும் போது தெரியும். சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த யூத யுகத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை அங்க நடக்குது. அந்த அறுவடையை முடிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விதை என்கிற வசனத்தை எங்க போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள் மத்தியில போடுறாங்க. யூத ஜனங்கள் மத்தியில போடும்போது வந்தது எத்தனை பேர் தான்? 12 பேரா? 12 பேர் வந்தாங்க. ஆனா இவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிட்டா? அப்ப எத்தனை பேர் தான்? 11 பேர். ஆண்டவராய் இயேசு, ஏன்னா 11 போய் தே ஆர் குவாலிஃபைடு. நல்லா புரிஞ்சுக்கு, தே ஆர் குவாலிஃபைடு. பேதுரு அப்போ குவாலிஃபைடான்னு கேட்டுறாதீங்க, அவர் குவாலிஃபைடு தான். அது எப்போ? அந்த பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது இவர் யார் யார் வந்து செலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணி வச்சாரோ அவங்களே என்ன இருக்கிறாங்க? குவாலிஃபைடா நம்ம இருக்கிறாங்க. ஸோ நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குவாலிஃபைடு. அதனால நம்ம ஒன்றும் சோர்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊழியம் பண்ணி இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படிங்கறதுலாம் இல்லை. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வர. நம்ம வந்து வேலை செய்ய வேண்டும். நம்ம வேலை செய்யறோமா இல்லையா தான் தேவன் என்ன பண்றாருங்க பாக்குறார். ஓகேங்களா? அப்ப சபைக்கு இவ்வளவு அத்தாரிட்டி இருக்குன்னா கண்டிப்பா சபைக்கு மட்டும்தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. நான் இப்ப சொன்னதுதான் உங்களுக்கு அந்த சார்ட் மாதிரி வரும். ஸோ ஒரு குவாலிஃபைடு எக்லிஷியா தான் பிளஸ்டா இருக்கும். ஒரு பிளஸ்டு எக்லிஷியா தான் ரொம்ப மெச்சூரா இருக்கும். சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த குவாலிஃபைடுன்னு சொல்றீங்கல்ல சபையில, யார் அந்த குவாலிஃபைட்? நல்லா புரிஞ்சு, குவாலிஃபைடுன்னு சொல்றீங்கல்ல, யார் குவாலிஃபைடு அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய
பிள்ளைகள். சோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஆவியில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜெனிப்பிக்க மாட்டாங்க. அது வேற, இது வேற. நல்லா புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுத்தா நமக்குள்ள கரு, ஒரு புதிய சிருஷ்டி கரு என்னாகும், உருவாகும். அந்த கரு வந்து ஆக்சுவலா என்னது இல்ல, ஆவியில் ஜெனிக்கப்பட்டதில்லை. அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எப்ப நமக்குள்ள உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக அந்த கரு உருவாகும் போது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுது நடக்குது. அப்ப புரிஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர சகோதரர், ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இப்ப நான் ஒரு சினாரியோ சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்கா. சபையில 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேருமே நியூ கிரியேஷன்ஸ். ஆனா 100 பேருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதுக்காக எந்த ஒரு ப்ராசஸும் பண்றது இல்ல. சபை எப்படி இருக்கும், ஒரு குவாலிஃபைடா இருக்குமா, எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேசாம நீங்க என்ன பண்ணலாம், இருக்காமையே இருந்திருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்ப குவாலிஃபைடுங்கிறது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் புரியுற மாதிரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரா, மரிச்ச உடனே தேவாலயத்துல என்ன ஆகுது, திரைச்சீலை அங்க கிழிக்கப்படும். இந்த திரைச்சீலை கிழிக்கும் போது என்ன அடையாளம் அப்படின்னா, மனுஷன் பரலோகம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆதாம் நிமித்தமாக தேவன் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாக மனிதன் எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகம் போலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப எல்லா மனுஷர்களும் போயிடலாம்னு கேட்டா எல்லா மனுஷனுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. நம்முடைய 7th ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா, இட்ஸ் நாட் நியூ கிரியேஷன். நல்லா புரிஞ்சுங்க. புதிய சிருஷ்டி எங்க போகாதாமா, பரலோகம் போகாதாமா. அப்ப யார் பரலோகம் போவா, சபை என்பது சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் சபை தான் போகும். 1,00,000 ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த வசனத்தோட போய் கமெண்ட்ரி எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். The spirit begotten அப்படின்னு எழுதியிருப்பாரு. It's not a consecrated people, it's not a new creation. The spirit begotten people, அவங்க தான் எங்க போறாங்களாமா. சோ spirit begotten people எங்க இருக்கிறாங்களோ அங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு குவாலிஃபைடான எக்லிஷா. அந்த குவாலிஃபைடான எக்லிஷா தான் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் டெசிஷன், திஸ் இஸ் தி ஹையஸ்ட் ட்ரிபியூனல், அதாவது தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. அப்போ குவாலிஃபைடு எக்லிஷா அப்படிங்கிறது ஸ்பிரிட் பிகாட்டன் நிறைய பேர் இருக்கிற ஒரு எக்லிஷா, அவங்க எடுக்கிற முடிவு தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு ஃபைனலான அங்க ஒரு முடிவா இருக்கும். ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் என்னன்னு பார்க்கின்ற பொழுது ஞானஸ்தானம், ஃபுல்லி கான்சென்ட்ரேட், முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறது என்பதை பார்க்கும். ஸோ இப்படிப்பட்ட சபைக்கு நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளோ அத்தாரிட்டி உள்ள சபைக்கு, தி குவாலிஃபைட் பீப்புள் இருக்கிற சபைக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையில சர்வன்ஸ் வேணும். கரெக்டுங்களா? சர்வன்ஸ்ங்கிற தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம், பரவாயில்ல, ஊழியக்காரர்கள். அப்ப ஊழியக்காரர்கள் நமக்கு கண்டிப்பா சபைக்கு தேவை. சோ ஊழியக்காரர்களை தான் தேவன் 2 விதமாக நம்ம கொடுக்கிறார் ஊழியக்காரர்களை. ஒன்று ஊழியக்காரர்கள் யாருன்னு பார்க்கின்ற பொழுது எல்டர்ஸ், மூப்பர்கள். இன்னொரு ஊழியக்காரர்கள் யாருன்னு பார்க்கும்போது டீக்கன்ஸ். ஸோ எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ், ஸோ 2 பேருமே ரொம்ப தேவையானவர்கள். அந்த ஒரு குவாலிஃபைடு எக்லிஷா இருக்கிறதுக்கு தி எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்டர்ஸோட ஒர்க் நம்ம என்னன்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ். வெயிட் பண்றோம், சவர் செட்டில் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே, எல்டர்ஸோடைய ஊழியம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். அதே மாதிரி டீக்கன்ஸோட ஊழியங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது சர்விங் அண்ட் பிசிக்கல் நீட்ஸ். ரெண்டுமே எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா சபைக்காக தான். ஸோ ஒரு குவாலிஃபைட் ஒரு சபையில 2 ஊழியக்காரர்கள் இருப்பது மிகவும் அவசியமானது. ஓகே, இந்த 2 விதமான ஊழியக்காரர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எப்படியாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் கைகளை உயர்த்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ந்தெடுக்க போறோம். இப்ப நம்ம சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஒரு எல்டர் வந்து எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கே மாதிரி டீக்கன்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம், சில கட்டிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்க போற
அந்த ஒரு மூப்பர் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதே ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு. An ecclesia that has diligent, pure and humble men who have a close walk with the Lord is going to thrive. இது தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? அந்த கேப்ல தண்ணி குடிக்கங்க. எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது அது வந்து அந்த ஆங்கில வார்த்தை அப்படி கடினமா இருக்கும் நமக்கு. நம்ம அதிகமா இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஒண்ணும் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா 3 விஷயத்தை இங்க சொல்றாரு. எப்படின்னா ஒரு எக்லிஷால நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ண போற எல்டர் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறாருன்னா, ஷி ஷுட் பி எப்படின்னா ரொம்ப வைராக்கியமாக, எப்படிங்க, தேவன் மேலையும் சபையின் மேலையும் சகோதர சகோதரின் மேலையும் சத்தியத்தின் மேலையும் அதிக வைராக்கியம் உள்ளவர்களாக, அதே மாதிரி அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. வைராக்கியம் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணுங்க, வாஞ்சை வேணும். அப்புறம் சொல்றேன், இப்ப வைராக்கியம் வாஞ்சைன்னு என்கிட்ட அதிக வைராக்கியம் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்க, வைராக்கியத்தை நிமித்தம் பயங்கரமா கோவப்படுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜீல், எப்படி ஜீல் அப்படி எரியும். எப்படி நீங்க சொல்லலாம், அதெல்லாம் முடியாது, நோ அப்படிம்பாரு. ஏப்பா இவர்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா நோ, பட் அவர் அந்த வைராக்கிய நிமித்தமாக தான் அந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா அது கூட என்ன சொல்றாருன்னா அப்படி இருக்கக்கூடாது. வைராக்கியம் வேணும், விடாமுயற்சி வேணும், ஜீல் எல்லாம் இருக்க வேணும், கூட என்ன இருக்கணும், ஹம்பிள்னஸ் இருக்க வேணும். சரிங்களா? நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னே, ஒரு ஹம்பிள்னஸ்க்கு ஒரு 3 மாசம் குழந்தை, ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் குழந்தை இருக்கு, குறும் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? அடிப்பாங்க. 6 மாசம் குழந்தை, 6 மாசம் குழந்தை கண்டிப்பாங்களா? இருங்க, நீங்க மேரேஜ் ஆகல, அதனால ஒரு ஆன்சர் இஸ் ரிஜெக்டட். ஒரு ஆன்சர் இஸ் ரிஜெக்டட். பொறுத்துக்குவாங்க. அது கூட இல்ல. நோ, வெரி குட். எப்படி மெச்சூர் ஆயிட்டீங்க. ஏன்னா 6 மாசம் குழந்தை அப்படி ஒண்ணு குறும் பண்ணாது, தெரியுங்களா? 6 மாசம் குழந்தை அப்படி குறும் பண்ணுமா? அது அப்பதான் என்ன பண்ணுங்க, அதுக்கு என்ன குறும் பண்ண தெரியும்? அது குறுமை ஆக்சுவலா தெரியாது, பட் அது ஏன்னா நமக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். கிச்சன்ல ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், டென்ஷன்ல இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா ஏதாச்சும் கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட காட்டுறோமா? ஆனா அது அது என்ன பண்ணும், பசி எடுத்தா அது என்ன பண்ணும், 1 மணி நேரத்துக்கு அழுகும். அது அது பாடியில இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணா உபகாரம் அதெல்லாம் செய்யும். அதெல்லாம் நம்ம அது என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது கஷ்டம்தான், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அது என்னன்னா அது நம்ம பேபி, கரெக்டு தானே? நம்ம பேபி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு பிளான் இருக்கும் அந்த குழந்தைக்கு மேல, அந்த குழந்தை எப்படி இருக்கு வேணும், எப்படி வளர்த்த வேணும், நிறைய பிளான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏன் இங்க சொல்ல வரேன்னா, ஒரு சபையில இருக்கிற ஒரு எல்டர் எப்படி பார்க்க வேணா, இங்க இருக்கிறவங்கள குழந்தைகளா பார்க்கறது ஒரு விதத்துல ரைட்டா இருந்தாலுமே அந்த ஒரு ஹம்பிள்னஸ் வேணும். நமக்கு இருக்குதுன்னு உடனே போய் என்ன பண்ணிடக்கூடாது, போய் இது பண்ண கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, மணவாளன் இருக்கும் போது மணவாளன் தோழன் என்ன பண்ண வேண்டியது இல்ல, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரும், அப்ப அவங்க உபவாசிச்சா போதும். அப்போ ஜீல் வேணும், விடாமுயற்சி வேணும், வைராக்கியம் வேணும், எல்லாமே வேணும். கூட நமக்கு என்ன வேணுங்க, மோஸ்ட் ஹம்பிள்னஸ். அப்படி ஒரு வேலை இருந்தாங்கன்னா that's going to be an ecclesia that is spiritually sound, that is active in the Lord's service. ஸ்பிரிச்சுவலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்லிஷாவா இருக்கும். ஓகே, ரைட். லாஸ்ட் லைன் பாருங்க, இட் would be an ecclesia that is letting in a light shine. அப்படியே பிரகாசமாகும், ஷைனிங்கா இருக்கும். இந்த ஷைனிங்கா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணவர்களை சரியான ஒரு எல்டரை நம்ம என்ன பண்ணணுங்க, எலெக்ட் பண்ண வேணும். சரி, இப்ப இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, ரைட், அந்த மாதிரி ஒரு எல்டரை நம்ம செலக்ட் பண்ணவில்லை அப்படின்றால் சபை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எங்க அவுட் ஆயிரும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியில என்ன ஆயிரும், அவுட் ஆயிரும்.
அப்ப குவாலிட்டி அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சபை ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டிஃபிஷியன்சி வந்துடும். என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி புவர் லீடர். அப்ப பாருங்க, ஹம்புளா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஹம்பிள்னஸ் லீடர்ஷிப்பா இருக்கும். நம்ம யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்ப கோவப்பட்டார்? நீங்க பைபிள்ல தேடி படிச்சு வச்சுங்க. டெம்பிள்ல எடுத்த அப்ப மட்டும் கோவப்பட்டார்னு நினைக்கிறீங்களா? நிறைய முறை சீஷர்களை அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அதட்டுவார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து கோவப்பட்டார்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்து, என்னது ஆண்டவர் கோவப்பட்டாரா? போய் நல்லா படிங்கன்றுவாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருங்க? கோவப்பட்டிருக்காரு நிறைய சீஷர்களை. ஏன் நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்க முடியல? அதுதான் ஹம்பிள்னஸ். அதாவது திட்டுற மாதிரி திட்ட வேணும், கண்டிக்கிற மாதிரி கண்டிக்க வேணும். ஆனா அவர் வந்து எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாரா இல்ல ஸ்ட்ரிக்டா சொல்லலையா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. இதுதான் ஹம்பிள்னஸ். புரிஞ்சுங்களா? அப்பனா ஒரு 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 தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எல்டர் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணுவாருன்னா கரெக்ட் பண்ணுவார். அவர் கரெக்ட் பண்ற விஷயம் கேட்கணுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அச்சுச்சா நம்ம எல்டர் சொல்லிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டிச்சுட்டாரே அப்படின்னு தான் இருக்காங்க. அவர் மேல என்ன பண்ணிக்கூடாது, கூடாது. அப்ப எப்படி நடக்கும்? ஒரு ஹம்புலா இருந்தா என்ன பண்ணும்னா நடக்கும். சரி, எப்படி மூப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாசிங்க. மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே உங்கள் விருப்பத்தின் பேரில் அல்ல. வெறுமனே எனக்கு இவரு பிடிக்கும், இவர் வந்தா செய்வாரு, இவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்மளுடைய ஓன் டெசிஷன் அங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வாசிங்க. உங்கள் கருத்து அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. கருத்துனா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள். இவர் பரவாயில்ல, இவரை கரெக்டா நல்லா பண்ணுவாரு அப்படின்னா நம்ம ஓன் டெசிஷன் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அது ஒரு குவாலிஃபைடா மாறாது. வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துவதை நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதும் அதன்படி வாக்களிப்பதும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுதான் நாம் விரும்புவதும் கூட. பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துகிறதா என்பதை நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனுக்காக நம்ம கைகளை உயர்த்துறோம் அப்படின்னா என்ன ரீசனா, ஆக்சுவலா சபையிலுடைய ரியல் எல்டர், இந்த சபையோட ரியல் எல்டர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கரெக்ட் தானே? அவர் தான் ரியல் எல்டர், அவர் தான் உண்மையான சபையினுடைய தலைவர். சரிங்களா? சீஃப் கார்னர் ஸ்டோன் அவர் தான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் சில மூப்பர்களையும் சில உதவிக்காரர்களும் இருப்பதற்காக தேவன் கிருபை செய்துள்ளார். அப்படி என்றால் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கையை தூக்குறது யாருக்காக தெரியுங்களா? நம்ம யாருக்காகனா தேவனுடைய சபைக்காக. தேவனுடைய சபைக்காக நம்ம மாம்ச பிரகாரமா தூக்கணும்னா கண்டிப்பா பிளஷ் தான் இருக்கும். பிளஷ் யாருக்கு பிடிக்காது? தேவனுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு சகோதரர் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சகோதரர் வந்து அவரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, நான் உதாரணம் சொல்றேன், பிடிக்கல. ஆனா பார்த்தா சபையில சேர்ந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. எலெக்ட் பண்ண சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த சகோதரர் வந்து எதுக்கு வந்துட்டாருன்னா எல்டருக்கு வந்துட்டார், எல்டர் நாமினேஷனுக்கு வந்துட்டார். ஆனா அந்த சகோதரர் வந்து செய்யறது தான் எனக்கு பிடிக்காது. ஆனா அந்த சகோதரர் வந்தா சபைக்கு என்னதுங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேக்சிமம் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. எனக்கு ஹெல்த்தியா இல்லையோ, ஆனா சபைக்கு என்னது ஹெல்த்தி அப்படின்னா உடனடியா நம்ம என்ன செய்ய வேணும், கை தூக்கலாமா வேண்டாமா? எல்லாரும் சொல்லிட்டீங்க, ஓகே ரைட். அப்போ ஓன் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தாட்ஸ் இருக்கக்கூடாது. மேபி ஏன் எல்லாத்துக்கும் பிடிச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரீசன் என்னவா இருக்கும் தெரியுங்களா? அந்த சகோதரர் ரீசனா இருக்க மாட்டாரு, என் கேரக்டர் என்னவா இருக்கும், ப்ராப்ளம் ஆகும். அப்ப எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓ மாத்த வேண்டியது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும். அப்ப நான் ஆக்சுவலா நான் சொன்னதே தப்பு. நமக்கு இந்த சபையில ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பட் எல்லா சினியாரையும் நம்ம எக்ஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அப்ப எது நம்மளை வழி நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா நான் பரிசுத்த ஆவி. ஓகே ரைட். அப்போ இப்ப நம்ம நீங்க சவுட்டை கேட்ட நாங்க 6th வால்யூம் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப சாப்டர் 5 சாப்டர் 6 நீங்களா படிச்சுன்னா பூரா அந்த அமைப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்ன சபை எப்படி இருக்க வேண்டும், எல்டர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்டர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மளால வந்து வேதாகம் சொன்ன பிரகாரமாக, நம்ம ரசூல்பர் எழுதின விதமாக
100% உள்ள ஒரு எல்டரை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியுமா? பிரதர் வந்து இம்பாசிபிள் அப்படின்னா இம்பாசிபிள் தான். இட்ஸ் ரியலி இம்பாசிபிள். ஏன்னா அந்த எல்டரும் அந்த டீக்கனுமே எதுலதான் இருக்கிறாங்க? மாம்சத்துல இருக்கிறாங்க. பூர்ணமானவர்கள் அல்ல, அபூர்ணமானவர்கள் தான். இந்த காலப்பகுதியில பூர்ணமா இருந்தா என்ன ஆகும்? அப்படி டக்கு டக்குன்னு அடிச்சிங்க. பூர்ணான இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, போயிருக்கணும். ஏன்னா அப்படிதான் காலம் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கும் எங்கிட்டயும் என்ன இருக்கும்? போறது. இப்ப நான் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறேன், தேவனுடைய கிருபையினால் வச்சுக்கேன். இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் பர்ஃபெக்ட் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, எங்கிட்டயும் என்ன இருக்கும்? குறைகள் இருக்கும். நான் பர்ஃபெக்டா இருந்தா இங்க நின்று பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்க ஸ்டேஜ் அங்க போயிடும். இந்த கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார்ல, சாட்டுவார் இல்லையா? அங்க 6 அங்கதான் எதுல இருக்கிறாரு? 6ல இருக்காருல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டக்குன்னு போய் என்ன பண்றோம்? போய் சேரணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சில இன்பர்ஃபெக்ட் இருக்கும். வாசிங்க சகோதரி. We sometimes have to show balance with respect to the selecting of elders, because there is no individual who measures up perfectly in every one of those qualifications given in Timothy and in Titus. Every elder falls short in some way. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்டர் தீமோத்தேயும் தீத்து சொன்ன மாதிரி 100% என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு, அதுக்குரிய சத்தியங்கள்லாம் படிச்சு பேலன்ஸ் என்ன பண்ணணும்? புரிஞ்சுங்களா? பேலன்ஸா நம்ம எல்டரை தேர்ந்தெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 100% போட்டானா, எனக்கு தெரிஞ்ச 100% போட்டா ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் ஆகும். பரவாயில்லையே, வேற யாரும் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. சரிங்களா? அப்படி என்றால் இப்ப நமக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். சரிங்களா? இந்த பேலன்ஸை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா எல்டர்ஸை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போடாம இந்த நேரம் கருதி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா 5 to 7 கொஸ்டின்ஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கங்கள் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் வந்து 3 இருக்கு. எஸ், நோ ஆர் மேபி. சரிங்களா? 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an elder must be popular. ஏன் பாப்புலர் கூடாதா? என்ன பிரச்சனை? என்ன இது இருக்கணும்? ஸோ எல்டர் ஷுட் பி, எல்டர் மஸ்ட் பி பாப்புலர்னு கேட்டா ரைட் ஆன்சர் என்னது? நோ. சரிங்களா? சில பேருக்கு அப்படிதான் மைண்ட் என்ன போப்பா, அவர் எப்படி ஊழியம் பண்றாரு, எங்க போனாலும் அவர் பேர் தான் சொல்றாரு, அவரு தான் அப்படி எழுதுறாருக்கு. என்ன இருக்கு? கரெக்டா? எங்க போனா அவர் பேர் சொன்னாருன்னா அவர் எதுல இருக்கிறாருன்னு அர்த்தம் தெரியுங்களா? இஸ் இன் டேஞ்சர் ஜோன். நம்மளே கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம்? உள்ளே தள்ளி விடுறோம். சரிங்களா? அப்ப எங்க போனாலும் அவர் பேர் சொல்லக்கூடாது. எங்க போனாலும் அவர் நிமித்தம் தேவனும் கிறிஸ்துவும் மகிமைப்பட வேண்டும். அப்படி அங்க காரியம் நடக்க வேண்டும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பாப்புலர் ஆகுறாருன்னு இஸ் இன் வெரி 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 என்னதுங்க, டேஞ்சர் ஜோன். எப்ப வேணா உழுவார். சரிங்களா? சில நேரத்துல பாராட்டுறவங்களும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. எப்ப பார்த்தாலும் நீ சொல்றாரு. அப்ப எல்டர்ஸ் மஸ்ட் பி பாப்புலர்னு கேட்டா ஆன்சர் என்னது? நோ. பவுல் பாப்புலரா இல்லையா? பவுல் எல்டரா இல்லையா? என்னங்க இது? இப்பதான் இல்லை. நீங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அதாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா அவர் பாப்புலர் தான். எப்படி பாப்புலர்னா, எப்படி பாப்புலர் ஆயிட்டாருன்னா, தன்னை அவர் அடக்கி 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 தேவனை உயர்த்தி 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 மனுஷர் எப்படி பாத்துறேன், என்ன இப்படி எல்லாம் வாழ முடியுமா? அதுலதான் பாப்புலர். கரெக்டு தானே? பவுல் மாதிரி ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்தான்னு வச்சுங்க, எழுத முடியுமா? நான் யூதர்களால் 1 குறைய 5 இடம் விழார்களால் அடிக்கப்பட்டேன், நிர்வாணத்தினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் சிறையிருப்பினாலும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நம்மளால போட முடியுமா? ஒண்ணு வேணா போடலாம். பவுல் எழுத இப்படியே போட்டுட்டு ஆப்போசிட்ல என்ன எழுதலாம் தெரியுங்களா?
தேவனே இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு என்ன பண்ணல, நடைபெறல ஆண்டவரே, ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அது வேணா எழுதலாமே தவிர வேற எழுதுறதுக்கு என்ன பண்ணல நமக்கு தேவன் விடல. அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் அல்ல, நான் யாரைத்தான் பிரியப்படுத்துறேன், கிறிஸ்துவத்தான் பிரியப்படுத்துறேன் சொல்றாரு. இதேதான் இயேசு கிறிஸ்து கேரக்டர். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து பாப்புலரான்னு கேட்டா இஸ் அ பாப்புலர் பர்சன் தான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் எந்த இடத்துலயும் தன்னை அவர் என்ன பண்ணல, பாப்புலர் சொல்லவே இல்லை. சபை சப்ஜெக்ட் பார்த்துருக்கிறோமா, அதே மாதிரி ட்ரினிட்டி சப்ஜெக்ட் பார்த்துருக்கிறோமா. ட்ரினிட்டி சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கும் போது பிதாவாகி தேவன் குறிச்சு எழுதும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நான் சுயமா எதுவும் பேசல, நான் சுயமா எதுவும் செய்யல, எங்க அப்பா சொன்னதே என்ன பண்றேன், கூப்பிடுறேன். எங்க அப்பா யாரை இழுத்துக்கொள்றாங்களோ அவங்கதான் என்கிட்ட வராங்க. எல்லாமே யாரு, எங்க அப்பா தான், நானு ஒண்ணுமே இல்லை. மனுஷகுமாரன் ஊழியம், அதாவது ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்திருக்காங்க. அவர் பாப்புலர் விரும்பவே இல்லை அவரு. அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுல் பாப்புலர் என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. சரிங்களா? The apostle Paul here is speaking and giving opinion how esteems the opinion of, ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். அப்போ பாப்புலாரிட்டி இஸ் நாட் எ கரெக்ட் கிரைட்டீரியா, அது ப்ராப்பரான கிரைட்டீரியா கிடையவே கிடையாது. அப்போ ஒரு பாப்புலர் உள்ள எல்டர் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாப்புலர் உள்ள எல்டர் தேவையில்லை. லாஸ்ட் லைன் படிக்கிறேன், இங்கிலீஷ் மட்டும். இட் இஸ் நாட் எ குவாலிட்டி பை விச் வி ஷுட் ஜட்ஜ். அதாவது இப்படிதான் ஜட்ஜ் பண்ணி இவர் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிடையாது. பாப்புலர் இந்த இடத்துல நமக்கு முக்கியமே கிடையாது. ஒருவேளை பாப்புலரா இருக்கிறாருன்னு ஆசைப்பட்டாருன்னு வச்சுங்க, ஒருத்தர் எப்பவுமே பாப்புலரா இருக்கவே விரும்புவார். என்ன எல்லா ஹைலைட் ஆன ப்ரோக்ராம்லயும் ஹைலைட் ஆன விஷயத்துல நான் தான் இருக்க வேணும்னு ஆசைப்படுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கலா அவர் என்ன ஆகிறாருங்க, டிஸ்குவாலிஃபைட். அதான் மேல கொடுத்துருக்கு. நீங்க பாப்புலர் ஆகும்னு நினைச்சிட்டாலே நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம், டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ பாப்புலர் தேவையே இல்லை. பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் புரியுமா சொல்லலாம். 2ஆம் அறுவடை நடக்குது. 2ஆம் அறுவடைக்கும் நமக்கு தெரியும், 2ஆம் அறுவடையில தேவன் எப்படி பிரிக்கிறார், கோதுமை களை பிரிக்கிறாரா. சோ களைகள் கோதுமை பிரிக்கும் போது களை என்ன பண்றாரு, பிடுங்கி அக்கடியில என்ன பண்றாருன்னா கட்டுக்கிறார். ஓகே, ரைட், ஃபைன். அப்ப கோதுமை எப்படி இருக்கும், இந்த ஊழியக்காரன் கேட்கறாங்கல்ல, இப்ப பிடிங்கிடலாமான்னு கேட்கும் போது எஜமான் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அது வளரட்டும், இப்ப விட்டுரு அப்படிங்கிறாரு. ஏன்னா கோதுமை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டஃப் வந்து 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 கோதுமை என்ன ஆயிரும், கீழே போயிடும். அப்போ ஸ்டஃபா இருக்கிறவங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க தன்னை பாப்புலரா இருக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அலோ பண்ணவே மாட்டாங்க. they will be back, they will be hide. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை ஹைட் பண்ணாரோ, எப்படி அப்போஸ்தலர் தங்களை ஹைட் பண்ணாங்களோ, அதே மாதிரி அந்த சகோதரர் என்ன பண்ணுவாருன்னா ஹைட் பண்ணிப்பாரு. ஒருத்தர் பாப்புலாரிட்டி விரும்புறாருன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அவங்க என்ன ஆயிரான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு. ஸோ நம்ம நல்லா புரியும், எல்டர் பாப்புலர்னா எல்டர் ஒரு எல்டரா செலக்ட் பண்ண போறாங்க, எலெக்ட் பண்ண போறாங்க, பாப்புலர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாப்புலரா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருவசனத்திலும் உபதேசத்திலும் அதிக பிரயாசப்படுவார்கள். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின்ஸ். ambition to be an elder. எஸ், ஆம்பிஷன் வேணுமா? குழந்தையில இருந்தே எல்லாத்துக்கும் கேட்கறாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன். குழந்தைகளுக்கு அது குழந்தை சில நாள் டாக்டருங்க, அப்புறம் சில நாள் என்ன பண்ணுவோம், இன்ஜினியரிங் சொல்லும், அப்புறம் சில நாள் என்ன பண்ணும் தெரியுங்களா, ஸ்கூல்ல டீச்சர் மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் வீட்டுல போர்டை தூக்கி போட்டு ஐம் டீச்சர் அப்படின்னு ஸ்கூல்ல வீடு ஃபுல்லா மிஸ் விளையாட்டாவே இருக்கும். அப்புறம் ஏஜ் போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா போலீஸா திங்க் பண்ண ஆம்பிஷன் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்னன்னா சரி அந்த இப்போ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு எல்டர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். நான் என்ன கேட்கறேன், ஒரு எல்டருக்கு ஆம்பிஷன் வேணுமா? கண்டிப்பா எஸ் எஸ் எல்டருக்கு. ஓகே, எல்டருக்கு ஆம்பிஷன். குழந்தைகளுக்கே இருக்கும்போது எல்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுங்கிறீங்க பிரதர்? வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? அவ்வளவுதான்.
மூணுமே வந்துச்சா? இல்ல மேபி எஸ். ஓ மேபி எஸ். ஓகே ரைட். என்னன்னு பாத்தீங்கன்னா மேபி இருக்கலாம். ஆம்பிஷன் இருக்கு தப்பே இல்லை, இருக்கலாமே ஆம்பிஷன். அதனாலதான் ஹிண்ட் கொடுத்தேன், குழந்தைகளுக்கே இருக்கு, கண்டிப்பா இருக்கலாம். ஆனா என்ன ஆம்பிஷன் வேணும், அதான முக்கியம். நம்ம கிட்ட தேவன் எது கொடுத்துருக்காரு தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் கொடுத்துருக்காரு சரிங்களா? அந்த ஆயுதம் நம்மளே வெட்டும், ஆப்போசிட் இருக்கிறவங்களையும் வெட்டும். என்ன? ஆம்பிஷன் இஸ் டூ எட்ஜ்டு ஸ்வார்ட், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சரிங்களா? நான் சொல்றது ஆம்பிஷன் மட்டும்தான். ஆனா வேதாகம் எப்படி தெரியுங்களா? ஆக்சுவலா நம்ம படிச்சு பழகிட்டோம். வேதாகம் வந்து இருபுற கருக்குள்ள பட்டயமே கிடையாது தெரியுங்களா? ஆக்சுவலா அது படிச்சு படிச்சு பழகிடுச்சு. நீங்க அந்த வசனம் படிச்சு பாருங்க. வேதாகம் எப்படின்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையானது. புரிஞ்சுதுங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையானது. சரிங்களா? அதுதான் வேதாகம். சரி, அப்போ ஸ்வாடோட ரொம்ப ஷார்ப்னஸ் உள்ளதான் எது? வேதாகம். அந்த ஊனை என்ன பண்ணுன்னா பிரிக்கும். ஊனை வந்து எந்த கத்தினாலும் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஊனுங்கிறது நமக்கு எதுன்னு புரிஞ்சுதுன்னா, ஊன் நம்ம எங்க பார்த்துருக்குறோம்? ஊன் 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 பார்த்தது இல்லையா? வேதாகம் எப்படி? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையானது. அது எந்த ஆத்மாவும் ஊனையும் அதை என்ன பண்ணுது? பிரிக்கத்தக்கது இல்ல. அது என்னது? அது அந்த எது? நான் லிட்டரலா கேக்குறேன், நீங்க ஸ்பிரிச்சுவலா பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி சரி, ஓகே ஓகே, நல்லா சரி. ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மட்டன் சாப்பிட்டு இருக்கிறோமா? மட்டன் சாப்பிட்டோமா தான் கேட்டேன். ஏன் ரொம்ப இது மட்டன் சாப்பிட்டு இருக்கோமா? மட்டன்ல வந்து நல்லி எலும்பு சாப்பிட்டு இருக்கிறோமா? அதுக்குள்ள நல்லி எலும்புக்குள்ள ஒண்ணு இருக்குமா? மேரோ மேரோ, போன் மேரோவா? போன் மேரோ. சரி, அது எப்படி சாப்பிடுவோம்? அது எப்படி சாப்பிடுவோம் நம்ம? அதுக்கு ஒரு புல்லிங் பவர் வச்சிருப்போம் இல்ல? ஏன்னா அந்த புள்ளிங்க என்ன பண்ணுவான்? அட்டிச்சு வாயில வச்சு ஒரு புல் பண்ணா என்ன பண்ணிடும்? ஏன் அது கத்தினால பிரிக்க முடியல? ஏன் பிரிக்க முடியாது? அது கத்தினால இது பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய கத்தினால என்ன பண்ண முடியாதுங்களா? பிரிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பண்ணாதான் அது என்ன பண்ண முடியும்? எடுக்கணும். வசனம் என்ன தெரியுங்களா? அது என்ன சொல்லுதுன்னா, அதுதான் நார்மல் கத்தி கிடையாது. உள்ளுக்குள்ள பூந்து என்ன பண்ணும்னா அது என்ன பண்ணும்? வேலை செய்யும். இப்ப அதே மாதிரிதான் ஆம்பிஷனும் அதே மாதிரிதான். ஒரு எல்டருக்கு ஆம்பிஷன் வேணுமான்னு கேட்டா எஸ் ஆர் நோட் கேட்டா மேபி இருக்கலாம். ஏன்? என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு விஷயம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நல்ல வேலை தானே போறாரு, நல்ல வேலைக்கு தானே போறாரு. ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு தப்பே கிடையாதுல்ல. ஒரு கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நான் நல்ல வேலை செய்யறேன், இது உண்மையான. ஆனா என்ன பிரச்சனை? ஒருவேளை கண்காணியா இருக்க போது அவருக்கு கூட என்ன இருக்கு? ஆபத்தும் இருக்கு. இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குற வரைக்கும் ஹம்பிளா இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு அந்த லீடர்ஷிப் பொசிஷன் வந்தோடனே என்ன வந்துடும் தெரியுங்களா? பெருமை வந்து. அப்ப பெருமை தேவனுக்கு பிடிக்காத விஷயம். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஹம்புலா இருந்து வாங்கின விஷயத்த கடைசியில என்ன யாருக்கு ஆப்போசிட்டா போயிரும்னா, எக்லிஷாக்கு, தன்னுடைய புதிய சிருஷ்டி, தேவனுக்கு ஆப்போசிட்டா போயிடும். அதனாலதான் ஆம்பிஷன் இருக்கு, நல்லதுதான். ஆனா அது விசாரிக்கிறதுக்கு மட்டும், ஊழியத்துக்கு மட்டும் இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டீங்க. ஆனா எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல பெருமை வந்துச்சு, என்ன ஆயிரும்? அவுட் ஆயிரும். அதனாலதான் மேபி. வாசிங்க. மந்தையை மேய்ப்பதில் ஒருவர் முறையாக கவனம் செலுத்தினால் அவருக்கு வேறு ஆர்வங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போ வேற ஆர்வம், இப்போ ஒருத்தர் சபையை பாக்குறான்னு வச்சுங்களேன், சபையை கண்காணிக்கிறான்னு வச்சுங்கன்னா, வேற இதுக்கு அவங்களுக்கு எதுவுமே என்ன இருக்காது? நேரமே இருக்காது. பிரதர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
அந்த சபையில இவரு இப்படி பண்ணிட்டாரு, அவரு இப்படி பண்ணிட்டாருன்னு ரிப்போர்ட் பண்ணாலே இவர் என்ன ஆயிட்டாரு, இங்க தேவன் முடிச்சிட்டாரு, கெட் அவுட் அப்படின்றவர். ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலா ரிப்போர்ட் பண்ணி இன்னொருத்தர் குறிச்சு பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. சரிங்களா? வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்குமே நேரமே இருக்காது. அவங்க தொடர்ந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவலை வளருவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங்க சபைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த முறையில கொடுக்கலாம் அப்படி வாசிங்க. கர்த்தருடைய மக்கள் மத்தியில் ம் மூப்பர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ம். இதை கர்த்தரிடம் இருந்து வரும் ஒரு கனமாகவும் சிறப்பு உரிமையாகவும் கருத வேண்டும். இது ஒரு சிறப்பு உரிமை என்ன பண்ணுவோம்னா கருது. இட்ஸ் ஹானர் அண்ட் பிரிவிலேஜ் ஃப்ரம் த லார்ட். அப்போ இதை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து என்ன பண்ணணுங்க, ஹேண்டில் பண்ணும். அப்பா எப்படியோ நான் பெரிய எல்டர் ஆயிட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் தேவன் என்ன பண்ணிடுவாரு, அப்படியே உட்கார வச்சிருவாரு. ஏன்னா நான் எப்படியோ பெருமை ஆயிட்டேன், எல்டர் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா தேவன் என்ன பண்ணிடுவாரு, சரிப்பா உட்காரு அப்படின்டுவார். ஸோ அதனால அந்த ஆம்பிஷன் இருக்கு, நல்லதுதான். ஆனா பார்த்து என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? A candidate for eldership should be experienced. Yes, no, maybe. Yes sir, no இல்லையா? அனுபவம் ரொம்ப முக்கியமா. இங்க யாருமே இப்ப அனுபவம் இல்லையே, ஒசூர் எக்லிஸால யாருமே அனுபவம் இல்லையே. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க எஸ் ஆர் நோ மேபி தான் கேட்டீங்க, அதோட நீங்க என்ன பண்ணிடுறோம், ஸ்டாப் பண்ணிடுறோம். Candidate for eldership should be experienced. Very good. ஏன்னா இது வேற ஏதாவது வெரைட்டி ஆன்சர் வரணும்ல, அது வரைக்கும் நான் விட மாட்டேன் நான். எல்லாரும் ஒரே ஆன்சர் சொன்னீங்கன்னா அப்படி எப்படி? ஓகே ரைட், வந்துச்சு, போகுது, ரெண்டும் போகுது. ஸோ எஸ் ஆர் மேபி எது ரைட்டுன்னு பார்க்கும்போது என்னதுங்க, எஸ். சரிங்களா? ஓகே. அப்போ கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? அதுதான் முக்கியம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஒரு 15 வருஷம் எல்டரா இருக்கிறது. பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. என்ன சிம்பிளா என்ன சொல்றாரு, நூதன சீஷனா இருக்க கூடாது. பாத்திருக்கீங்களா நூதன சீஷனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்திருக்கீங்களா? நோ வாய்ஸ். அதாவது பேப்டிசம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவரை மாதிரி சீல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் என்ன பண்ணுவாரு, அவர்தான் இழுத்து போட்டு செஞ்சு எல்லாரும் பாராட்டுவாங்கப்பா, என்னமா ஃபயரா என்ன பண்றாரு, ஒர்க் பண்றாரு. 6 மாசத்துக்கு என்ன, 6 மாசம் கழிச்சு என்ன ஆயிரும்? குளிர்காலம் போய் வெயில் காலம் போய் குளிர்காலம் வர மாதிரி 6 மாசம் கழிச்சு அப்படியே உட்காந்துருவாரு எப்படிட்டு. ஏன்னா சின்னதா தேவன் ஒரு சோதனை கொடுப்பாரு. ஏன்னா நேச்சுரல் எடுத்தோன்னே நமக்கு என்ன கிஃப்ட், பாடுகள். அவருடைய பாடுகளை அனுபவத்தமானால் அவரோட ஆளுகை செய்யும். சாப்பிட்டு கூட பாருங்க, யார் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ நேரா எம்ல இருந்து எங்க போறாங்க, என்ன பாதை ஸ்டார்ட் ஆகுது, நேரோவே நெருக்கமான பாதை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நெருக்கமான பாதைக்கு என்னன்னா தேவன் சின்னதா ஒரு பாடுகள் கொடுப்பார். பையர் மாதிரி இருந்தவர் என்ன ஆயிருவாரு, அப்படியே தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி அப்படியே அமைதியாயிருவார். அவருக்கு என்ன இல்லை, ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தார் என்ன பண்ணுவாரு, அவரு பார்த்தா வெளியே நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா ஜாலியா சபையில உற்சாகமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட போய் கொஞ்சம் பர்சனல் லைஃப் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தேம்பி தேம்பி அழுவாங்க. மனுஷன் இப்படியுமா வந்து ஊழியம் செய்யறாங்க. ஏன்னா அவருக்கு அது பட்டு 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 என்னாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அவர் எல்லாருமே பார்த்திருப்பார். சபையில ஏற்றம் தாழ்வு அவமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உயர்வு எல்லாமே பார்த்திருப்பார். ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருப்பான். அவங்க இந்த நேர வேலை நடக்கும்போது எப்படி பண்ணிடுவாங்க தெரியுங்களா, ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க, பிகாஸ் தே நோ, அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்களுக்கு தெரியும். தேவன் வந்து ஆக்சுவலா தேவன் சோதனை கொடுத்துட்டு கைவிடுவர்கள் அல்ல. சோதனை கொடுக்கறது தெரியுங்களா, அடுத்த ஸ்டெப் முன்னேறி இருக்காரு.
ஒரு சின்ன மலை தான்னா ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலை தான்னா அதோட பெரிய மலை. புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அப்போ நூதன சீசனா இருக்கக்கூடாதுன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வந்துட்டான்னா அவுட் ஆயிடும். எக்ஸாம்பிள், ஒன்று ராஜாக்கள்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. யாருன்னா சாலமோனுக்கு பின்னாடி வந்த 2 ராஜா, ஒன்னு யெரொபெயாம், ஒன்னு வந்து ரெகோபெயாம். சோ ரெகோபெயாம் தான் யாருடைய மகன் பார்க்கின்ற பொழுது சாலமோனுடைய மகன். சோ இந்த ரெகோபெயாம் என்ன செஞ்சார்? ரெகோபெயாம் என்ன செஞ்சார்னா எல்லாரும் போய் சொல்றாங்க ரெகோபெயாம் கிட்ட, உங்க அப்பா வந்து அதிக டாக்ஸ் யாருக்கு விதிச்சிட்டாங்க? ஜனங்களுக்கு விதிச்சிட்டாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது மூப்பர்களோட ஆலோசனை கேட்காம ரெகோபயம் என்ன பண்ணிடுறாருன்னா அவங்களுடைய வாலிபர்களோட ஆலோசனை என்ன பண்ணிடுறாருன்னா கேட்டுறாங்க. வாசிங்க. ஒன்னு ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6 முதல். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீர்களானால் என்னாலும். அப்ப என்ன சொல்ற? நீங்க சேவகனாகி, நீங்க இப்ப என்ன ராஜாவா நினைக்காதீங்க. சொன்னது கதை. இப்ப ராஜாவா இருந்தா உன்னால புரியாது. நீங்க சேவகனா மாறுங்க, ஊழியக்காரனா மாறுங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? வாசிங்க வசனம் 8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. இப்ப அதை விட்டுட்டார். அந்த சேவகனா இருங்கன்னு சொல்றதை விட்டுட்டார். முதியோர் ஆலோசனை எல்லாம் விட்டுட்டு தன்னை வாலிபனோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று அவங்க கேட்டாங்க. ஃபாண்ட் சப்போர்ட் பண்ண கீழே போயிடுச்சு. அப்படி கேட்கும் போது அப்பா கொடுத்ததோட 2 மடங்கு என்ன பண்ணுங்க, நீங்க அதிகமா கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு ராஜ்ய பாரம் என்ன ஆயிடுச்சுங்க? 2ஆக பிரிச்சிருச்சு. ஒன்னு யெரொபெயாம் கூட போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரெகோபெயாம் கேட்டாங்க. ஏன்னா ரெகோபெயாம் என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், நோ வாய்ஸ். அதுதான் அங்க பிரச்சனை. அப்போ எது முக்கியம் பார்க்கின்ற பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அங்க முக்கியமா இருக்கு. சம்டைம்ஸ் அதான் சொல்றாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு இருக்கும். அப்ப எல்டர்ஸ் எல்லாம் வந்து முதியோர்களா தான் இருக்க வேண்டுமா? நரைச்ச முடியெல்லாம் முதியோர் நினைச்சுக்க வேண்டாம். 25 வயசுல என்ன நரைச்சு போகுது. ஸோ 50 வயசு 40 வயசு அப்படி கிடையாது. இப்போ இங்க இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சம்டைம்ஸ் மெச்சூரிட்டி என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒரு முதியோருடைய இதய ஞானத்தை கொண்டு வரும். அதான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் முதியோர் பார்க்கிலும் என்னது ஞானவான்கள். அப்போ வசனத்தை யார் நல்லா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க நல்லா மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணிடுவாங்க ஆயிடுவாங்க. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்துல அவனோட குவாலிட்டி என்ன பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். குவாலிட்டியில வசனங்கள் வாசிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. இத படிச்சோன்னே எப்படி வந்துச்சுன்னா அந்தபடி. அப்ப இளைஞர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்புறம் மூப்பருங்க. அப்ப இளைஞர்னா என்ன ஏஜ்? ஒரு 45 வச்சுக்கலாமா? இல்ல வேண்டாமா? சரி வேண்டாம் விட்டுருங்க. இளைஞர் என்ன ஏஜ் வரைக்கும் வச்சுக்கலாம்? 25 வச்சுக்கலாங்க. மூப்பர்னா 25க்கு மேல இருக்கலாம் மூப்பரா? சரி வேண்டாம். இது ஏன் அப்படின்னா இப்படிதான் நம்ம மைண்டு போகும். ஆக்சுவலா இங்க சொல்லப்பட்ட மூப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. மூப்பருக்கு, மூப்பர் என்ற வார்த்தைக்கு வயதானவர் என்பது பொருள். மூப்பர் என்ற வார்த்தைக்கு வயதானவர் என்று பொருள் அல்ல. சரி வயதானவர் என்பது பொருள். ஆனால் கர்த்தருடைய சகோதரர்கள் மத்தியில் இயற்கையான வாழ்க்கையின் வருடங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை நாம் காண்கிறோம். சில நேரத்துல தேவனுடைய குடும்பத்துல நரைமுடி உள்ள என்னது குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஏஜ் மட்டுமே எது பிக்ஸ் பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா மூப்பர் அப்படிங்கறது என்ன பண்ணாதீங்க, பிக்ஸ் பண்ண.
சத்தியத்துல யாரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்களோ அவங்க யாரு? மூப்பர்கள். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள். யார் இது? கல்ல தூக்குனாலும் யாருதான்? ஸ்தேவான். ஸ்தேவான் மூப்பரா இல்லையா? சரிங்க, அது படிக்கல நினைக்கிறேன். படிச்சு ஆக்சுவலா டீக்கன் தான், மாற்று கற்றுக்கிட்டாரு. ஆனா சாகும் போது அவர் என்னவா இருந்திருக்கு, அவரோட என்னவா குவாலிஃபைட் ஆயிட்டாரு. அது ஒரு சப்ஜெக்டே எழுதியிருக்காரு 7th inch. ஆக்சுவலா டீக்கன் தான், ஆனா அவர் இறக்கும் போது மூப்பருக்கு உண்டான ஆல் குவாலிட்டி யாருக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவானுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கு எதன் மூலியமாக? சத்தியத்துல நல்லா மெச்சூர் ஆனதுனால. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? எவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாருங்க, மாட்ட போறோம். A prospective elder must be married. No. சரி சொல்லி எஸ் மேபி 3 சொல்லிடுவோம் அப்படின்னு. ஒரு நம்ம எல்டரா செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சகோதரர் திருமணம் கட்டாயமா திருமணம் ஆயிருக்க வேண்டுமா? திருமணம் ஆகாத சகோதரர் தேர்ந்தெடுக்க கூடாதா? தேர்ந்தெடுக்கலாம். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா a prospective elder must be married அப்படின்னா நோ, திருமணம் ஆகாத சகோதரர் கூட நம்ம என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? என்ன இங்க வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பாருங்க, 1 தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். போதும். என்ன வசனம் சொல்லுது? ஒரே மனைவியுடைய புருஷன். அவ்வளவுதான். நம்ம எல்டருக்கு மேரேஜ் ஆயிருந்தா பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு எத்தனை மனைவி தான் இருக்க வேணும்? ஒரே மனைவி தான் இருக்கணும். அந்த மனைவி தான் சிந்தனையிலும் மாம்சத்திலும் ஒரே மனைவி. நான் சொல்றது புரிஞ்சுதுன்னா, சிந்தனையிலும் மாம்சத்திலும் ஒரே மனைவியா இருக்க வேண்டும். கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சா அதுதான். சில பேர்த்துக்கு மாம்சத்துல ஒரே மனைவியா இருக்கும், சிந்தனையில பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஆமா, அதை நான் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை. சோ ரெண்டுலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மனைவியா தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றது ஜாக்கிரதை. ஏன்னா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வசனம் அல்லதான் சார். அதாவது ஒருவனுக்கு ஒரு மனைவி மட்டும் இருக்க வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடாது. நியூக்ரியேஷன்ல படிச்சிருப்பீங்க, 249 இருக்கு. திருமணமானவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல, ஏனெனில் கர்த்தரும் அப்போஸ்தலரும் பிரம்மச்சாரி நிலைமையை மேலானதாக பரிந்துரைக்கின்றனர். ஓகே, நீங்க மேரேஜ் ஆகாம கூட என்ன பண்ணலாம். ஆனா மேரேஜ் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்க வேண்டும். அடுத்தது, அப்படி மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க சொந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்? நன்றாய் நடத்துவராய் இருக்க வேண்டும். ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டும். சில பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, மனைவி நல்லா பார்க்க மாட்டாங்க. அவர் எல்டருக்கு வருவாரான்னு பார்த்தா கண்டிப்பா சான்ஸ் இல்லை. வீட்டுல ஏமாத்திட்டு வீட்லயே ஏமாத்திட்டு சபையை ஏமாத்தலாம். ஆனா தேவன் என்ன பண்ணிடுவாரு? ஒரே புடியா பிடிச்சிடுவார். ஒரு எல்டரா வர வேண்டும் என்றால் முதல்ல இங்க நல்லா அவரு ஒரு குவாலிஃபைடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல தன் மனைவிக்கு தேவையானதை செய்ய வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்யணும், தன் பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்யணும். இது 3 அவர் கரெக்டா பேலன்ஸ் பண்ணினார்னா எதை பேலன்ஸ் பண்ணலாம்? சபையை பேலன்ஸ். இங்க 3ல ஏதாவது ஒன்று அவுட் ஆகி சபையை நான் பாக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா அவரால் என்ன பண்ண முடியாது? பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ அடுத்த கொஸ்டின்ஸ். எல்டர் மஸ்ட் பி a good speaker. நோவா? எப்படியோ பேசினா போதும். நோவா என்ன ஆன்சர்? புரிஞ்சா போதும். ஓகே, அத நோட் போட்டாச்சு. எல்டர் மஸ்ட் பி a good speaker. நோ, ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒரு எல்டரா இருக்க வேணும் அப்படின்னா நம்மளோட நிறைய ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்றாங்க? இருக்கு, நிறைய அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த கண்டென்ட் கொடுத்து எடுத்தேன்னு வச்சுக்கீங்களேன், துண்டை சுத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா எடுப்பாங்க. நம்மளால அப்படியே இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு
ஆனா உள்ள என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, என்ன இருக்கு அதெல்லாம் தெரியாது. கொடுத்த காசு நீ என்ன பண்ற, எடுக்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப எல்டர் மஸ்ட் பி குட் ஸ்பீக்கர்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் நோ. ஆக்சுவலா யாருமே அவ்வளோ குட் ஸ்பீக்கர் கிடையாது. பாருங்க 1 தீமோத்தேயு 3:8. 1 தீமோத்தேயு 3:8 அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். அப்ப என்ன இருக்கக்கூடாது முதல்ல பாத்தீங்கன்னா, இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இங்க ஒண்ணு சொல்றது எப்படின்னா, இவர்கிட்ட போய் அவர் தப்புன்னு சொல்லி இவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட போய் இவர் தப்புன்னு அவர்கிட்ட பேசுறது. இரு நாக்கு, இதோ இதோ இது ஒரு விதமான இரு நாக்கு. அப்ப இவரோட மனசு என்ன தெரியுங்களா, 2 பேர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறது, ஃபேவர் வாங்கி. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஃபேவர் வாங்கினா அங்க மேல இருக்கிற 2 பேர்கிட்ட இருந்து என்ன ஆயிரும், ஃபேவர் கட் ஆயிரும். இதுக்கு மட்டும் இல்ல, இருநாக்குல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அப்போ சத்தியத்தையும் பேசுவாங்க, அசுத்தத்தையும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நன்மையும் பேசுவாங்க, தீமையும் பேசுவாங்க. அந்த மாதிரி டபுள் டங்கட் எல்லாம் என்ன இருக்கிறாங்க, இருக்கு. சத்தியம் தான் முக்கியம் பேசுவாங்க, ஆனா போய் உலக பிரகாரமா நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது இப்போ பார்க்கின்ற பொழுது ஒரு ஸ்லைட் மிஸ் ஆயிடுச்சு. இங்க வரல, உங்களுக்கு இங்க நேரத்துல இருக்கும், அது ஏன் டிஸ்பிளே ஆகுன்னு தெரியல. ஒரு ஸ்பீக்கர் வெஸ் டீச்சர் நம்ம பார்க்கலாம். ஸ்பீக்கர் வெஸ் டீச்சர். ஆக்சுவலா டீச்சர் சொல்ல விட ப்ரீச்சர் அப்படிங்கிறது நமக்கு இங்க கரெக்டா வரும். பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் இல்லை, இப்போ மோசே எடுத்துக்கோம். மோசே பூமியிலே மிகவும் சார்ந்த குணம் உள்ளவன் யாரு? கண்டிப்பா நான் இல்ல, யாரு? மோசே தான் பூமியில என்னது, மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவன். கரெக்டுங்களா? மோசேக்கு இருக்கிற பொறுமை யாருக்காச்சும் இருந்திருக்கா? தேவனுக்கே இல்லை. கரெக்டு தானே? தேவன் இவர்களை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன சொன்னாரு, தேவனே அப்படி இது பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணினா சுத்தி ஜனங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு ஒரு தேவன் இருந்தாராமா, கூப்பிட்டு வந்தாராமா, கோவப்பட்டு அழிச்சிட்டேன்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னாரு. தானே சொன்னாரு மோசே. அப்படிப்பட்ட மோசேவே கடைசியில எண்ணமில்ல ஆயிட்டாரு, பொறுமை இல்லாம தானே ஆகி போய் அந்த கண்மலைய பேச சொன்னா அடிச்சிட்டாரு. அதோட லைஃப், அது தேவனுடைய திட்டம். ஆனா மோசே செலக்ட் ஆகி போய் பார்வான் கிட்ட போய் பேசுன்னு சொல்லும் போது மோசே என்ன சொன்னார்? ஆமா, எனக்கு ஒரு டவுட், மோசே திக்குவாயா? வந்தனா பேச்சு திறமை இல்லையா? அதனால சாஃப்ட் ஆயிட்டாங்க. வெரி குட். ஏன் சகோதரி எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியும். ஏன்னா இது பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது, பைபிள் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்தியன் பிரதர்ஸே ஒரு வருஷம் போய் அமெரிக்கால இருந்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து என்னமா ஒரு 6 மாசத்துக்கு என்னதான் பேசுவாங்க? இப்போ நம்மளால கேட்கவே முடியாது. கண்டினியூஸா என்ன பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, நான் உத்தரப்பிரதேசல இருந்துட்டு வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 3-4 வருஷத்துக்கு கையா முய்யா கேக்குவோம்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அது பழக்கம், பிராக்டிஸ். 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இவர் எங்க போயிருக்காருங்க? 40 வருஷம் எகிப்து விட்டு போயிட்டாரு. இப்ப போய் தேவன் என்ன சொல்றாருன்னா, போய் மந்திரி கிட்ட பேசிட்டு சொன்னா கூட பரவாயில்ல, நேரம் யார்கிட்டயே போய் பேசுகிறாரு, போய் பார்வான்ட்டே பேசுகிறாரு. இந்த ஆளே ஒரு மாதிரியான ஆளு, இவர் நல்லா தெரியும், இவரு போய் அவர்கிட்டயே பேச சொல்றாருன்னு. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் மந்தனாவு திக்குவாய். தேவனுக்கு தெரியும், மந்தனாவு எனக்கு தெரியும், திக்குவாய எனக்கு தெரியும். என்ன சொல்றாரு வாசிங்க, யாத்திராகமம் 4:10-12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு யாருப்பா வாய் உண்டாக்குங்க? நான் தானே உண்டாக்கி இருக்கிறேன். வாசிங்க. ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நான் அல்லவோ? எனக்கு தெரியும் நீ ஏன் திக்குவாயி மந்தனான்னு சொன்ன, எனக்கு தெரியும். இது வசனம் இல்ல. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து
நீ பேசுங்க. உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். யூ ஆர் நாட் எ குட் ஸ்பீக்கர், ஐ நோ. ஆனா நீ என்ன பேச வேண்டுமோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். இப்ப புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு அரசியல்வாதி கிட்ட கொடுத்தா நல்லா பேசுவார், ஆனா அந்த வாய் தேவனுடைய வாயா இருக்காது, அது அவர் வாயா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா ஒரு தேவனுக்கு ஹம்புலா இருந்து சத்தியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த சத்திய வார்த்தையில் நம்ம சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து குட் ஸ்பீக்கரா இருக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த வாயின் வார்த்தைகள் யாரோடதையா இருக்கும்? தேவனோட இருக்க வேண்டும். ஓகே, அடுத்தது, ஏன் எல்டர் மஸ்ட் பி ஏ குட் டீச்சர். எஸ், ஆக்சுவலா நான் ப்ரீச்சர் போட்டிருக்கேன்னு, ஓகே டீச்சர் போட்டேன். ஏன் ஒரு டீச்சர், ஒரு 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 பெஸ்ட் டீச்சர்னா யார எப்படி என்ன சொல்லலாம்? he knows he know how to teach every based on ஒவ்வொரு மாணவனுக்கும் எப்படி எப்படி டீச் பண்ண வேணுமோ அப்படி டீச் பண்ண 40% கரெக்ட். 40% கரெக்ட். அதான் சிஸ்டர் சொன்னாங்க. இங்கிலீஷ் சொல்றேன், நீங்க தமிழ் சொல்லுங்க. கரெக்ட். ஒரு பெஸ்ட் டீச்சர்னா என்ன யார சொல்லுவீங்க? போது அதெல்லாம் வேண்டாம். ஸ்கூல்லயே ஒரு பெஸ்ட் டீச்சர்னா யார சொல்லுவீங்க? நான் எதிர்பார்க்காத பதில சொன்னீங்கன்னா அதான் கூட நான் இங்க டியூஷன் போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு யாரோ கரெக்டா சொல்றாங்க, எதை கேட்டாலும் யாரு உதவி விடுங்க. டீச்சர் எதை வெரி குட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். டீச்சர் கிட்ட எதை கேட்டாலும் டீச்சர் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். அவங்கதான் பெஸ்ட் டீச்சர். அந்த ஆன்சர் பண்ற டீச்சர் பேஸ்ட் ஆன் எவ்ரி ஸ்டூடெண்ட் சொல்றீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்கில். நல்லா இட்ஸ் a ஸ்கில். அவளுக்கு அந்த ஸ்கில் இருக்கு. ஒவ்வொரு மாணவனுக்கும் எப்படி போதிக்க வேண்டும் என்பது அந்த டீச்சர் நல்லா கற்றுக்கணும், அது ஸ்கில். ஆனா என்ன கொஸ்டின் கேட்டாலும் டீச்சர் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டு டீச்சர் ஆன்சர் பண்ணணும்னா டீச்சர் என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல டீச்சர் எப்பவுமே அப்டேட்ல இருக்கணும். கரெக்டுங்களா? மாணவர்கள்லாம் இப்போ பிறக்கும் போதே யூடியூப் பார்க்காம சாப்பிடுறது இல்லை. சொல்றேன், ரொம்ப அட்வான்ஸா மாறிட்டாங்க. எஜுகேஷன் அதே மாதிரி தான். இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க மாணவர், 10 கொஸ்டினுக்கு அப்டேட் ஆக டீச்சர் திரு முடிச்சுட்டு இருந்தாங்க. மாணவன் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவான்? எங்க டீச்சர் ஒரு மக்குங்கன்று போயிருவோம், ஒன்னும் தெரியாதுங்க. அப்போ ஒரு மாணவனோட ஒரு டீச்சர் என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா அப்டேட்டடா இருக்கணும், ஸ்கில்டா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப அதே மாதிரி நம்ம சபையில எல்டர் அவரோட ஊழியம் என்ன? எல்டரோட ஊழியம் என்ன? he should be a குட் ஸ்பீக்கர். குட் ஸ்பீக்கர்னா தேவனுடைய வாயா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நல்லா படிச்சிருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்க வேண்டும். அப்படின்னா சூஸ் எல்டர், we must choose that are skilled and teaching, அப்டேட்டடா இருக்க வேணும். பாருங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுவனுமாய் இருக்க வேண்டும். உண்மையான வசனத்தினை நன்றாய் பற்றி கொள்ளுவனாய் இருக்க வேண்டும். ஒரு சார்ட் போட்டு இப்ப சார்ட்ல இப்ப சபையா அழைக்கப்பட்டிருக்க நாம் இந்த சார்ட்ல இப்ப எங்க இருக்கிறேன்னு கேட்டா யார் கரெக்டா சொல்லணும்? டீச்சர். நம்மளும் டீச்சருக்கு தெரிய வேணும். கரெக்டுங்களா? டீச்சர் என்ன பண்ணிருக்கோங்க? சொல்லி கொடுத்துருக்கவும். நான் டெஸ்ட் பண்ணல, உதாரணத்துக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப பாருங்க, யாராவது கேட்டானா டீச்சர் என்ன பண்ணுங்க? அப்புறம் காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை அவர் என்ன பண்ணணும்? கரெக்ட். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? அவரு நிறைய படிக்க வேணும். தேவன் கிட்ட இருந்து அளவில்லாமல் அந்த பரிசுத்தாவி வாங்கி அதுக்கே டைம் அவர் என்ன பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர் குட் டீச்சர். அதுலயும் பாத்தீங்கன்னா
அந்த 6 தொகுதியிலிருந்து அதிக வெளிச்சம், அதிக ஆதாயம் பெற்றிருக்கிறவர்கள். அப்ப நிறைய டாக்டரின்ஸ், நிறைய ட்ரூத் வந்து இந்த 6 வால்யூம்ஸ்ல இருக்கு. அதுல கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா, கற்று தேறினவராக என்ன பண்ணணுங்க இருக்கணும். ஸோ செவன்த் கொஸ்டினோட முடிப்போம். லாஸ்ட் கொஸ்டின், an elder must be a நோன்னு சொன்னது யாரு? யாருமே சொல்லலையா? ஓகே, இல்ல ஏதாவது நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு பார்த்தேன். ஓகே, elder must be a humble. இதுக்கு எத்தனை டிக் கொடுக்கலாம்? பாருங்க, எஸ் எஸ் எஸ். elder must be a humble. எஸ் எஸ் எஸ். 3 தடவை எஸ் 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 வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. எல்லாமே முக்கியம் தான், ஆனா இது வந்து ரொம்ப முக்கியம். வாட்ச் யுவர் எல்டர், சைன் ஆஃப் ப்ரைட். ப்ரைடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நான் தான் அப்படின்னா பிடிச்சிடணும். அந்த இது எல்டருக்கு என்ன பண்ணக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை அந்த எல்டருக்கு ப்ரைடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எல்டர் சபை எங்க கூட்டிட்டு போட்டிருக்காரு தெரியுங்களா? தி கேட்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்குப்பா, சத்தியத்துக்குள்ள. எது உள்ள நுழையிற மாதிரி இருக்கும்? ஏன்னா இது என்னது? இது இந்த விலங்கு பார்த்தா இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, ஓனாய். ஏன்னா அந்த ப்ரைடு வந்துருச்சுன்னா அந்த எல்டரே கடைசி என்னவா மாறிடுவார் தெரியுங்களா? ஓனாயா மாறிடுவார். அவரும் கெட்டது இல்லாம சபையும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாருங்க. அதனாலதான் வாட்ச் வெரி கேர்ஃபுல்லி. எவ்வளவு தெரியுங்களா? அப்ப எல்டர் ஆயிட்டோம் அப்படி இல்லை, எல்டர் ஆன பின்னாடி எப்படி இருக்கும் என்பதை மோஸ்ட் பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி உள்ள சபை என்ன பண்ண தெரியுங்களா? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஓனாய் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இது ஏன் சபை, நான் தான் இந்த சபையை வளர்த்துறேன், எல்லா கான்ட்ரிபியூஷன் நான் தான் பண்றேன். சபை ஜனங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நான் இல்லைன்னா அவங்க போச்சு, அவ்வளவுதான். அவங்களாம் தெரியாது, அவங்களாம் சின்ன இப்பதாங்க வந்தாங்க, நான் தாங்க எல்லாமே. அவங்க வாணிம்ஸ் நான் சொல்லி கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. நம்ம தான் இப்ப என்ன பண்றது, ஒரே ஒர்க்கு, ஒரே வேலை. நான் போய் சொல்லி கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி தாட்டெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா அது ஆடு இல்லை, அது என்னதுங்க? சரிங்களா? ஏன்னா அவரும் சபையில் ஒருவர் தான், புரிஞ்சுதுங்களா? அவரும் சபையில் ஒருவர் தான். நமக்கு எல்லாத்தோட யார் இருக்கிறார்? எல்டர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்ப தேவன் நமக்கு இந்த ஒரு நாலேஜ் கொடுத்திருக்காருன்னா, இவர் மூலியமாக தான் அது ஆக்சுவலா உண்மையா போகிறமா இருந்தாலும் அவர் மனசுல என்ன தெரியுங்களா நினைக்கணும்? தேவன் இந்த ஒரு காரியத்துக்கு என்னை பாத்திரமா என்ன பண்ணிருக்காரு, உபயோகத்துக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு பிரியாணி தேக்ஸா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பிரியாணி தேக்ஸா இருக்கு, சரிங்களா? பிரியாணி தேக்ஸ் எல்லாம் நல்லா பிரியாணி போட்டு சூப்பரா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். பிரியாணி நல்லா வந்துச்சுன்னு சொல்றதுக்காக தேக்ஸா தூக்கி தலையில வச்சுக்க முடியுமா? ஏன் அந்த தேக்ஸால என்ன பிரியாணி செஞ்சிருக்க முடியாது. அது வெறும் வெசல் தான். பிரியாணி செஞ்சு முடிச்சு பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா அந்த வெசல் எங்க போயிடுவானே, கிச்சனுக்கு போயிடும், இல்லை மேல கமுத்தி வச்சிருவாங்க, உள்ள அட்டாரியில வச்சிருவாங்க, அவ்வளவுதான், தேக்ஸா அங்க போயிடணும். அந்த மாதிரி தேவனுடைய ஊழியம் செஞ்ச பின்னாடி அது ஸ்பிரிச்சுவலா இதான உடனே அவர் ரொம்ப ஹம்பிள் ஆயிரும். தேவனே நான் எல்லாம் செஞ்சது யாரு, நீங்க தான், தேடணும் அவர், இவர் ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு என்ன பண்ணுவானு தேடும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எல்டருக்குள்ளான ஒரு தகுதி. இந்த மாதிரி ஒரு சகோதரர் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன டைம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பிஸி பாடிக்குலாம் அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா குற்றத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் பத்தி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பேசவும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாட்டாங்க. அப்ப சபையின் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் சரியான முறையை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு பைபிள் சொல்லி இருக்கு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அந்த மட்டத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா,
சீஷருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் சொன்னார்கள். சொல்லி என்ன பண்றாங்கன்னா, சபையில மூப்பர்களை ஏற்படுத்தி அப்படிங்க உபவாசம் பண்ணி ஜபம் செஞ்சு, இந்த ஏற்படுத்திங்கிற வார்த்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினேட் கிரிட்டோனியா. சோ நமக்கு தெரியும் கிரிட்டோனியான்றது கைகளை உயர்த்துதல், ஓட் பை ரைசிங் தி ஹேண்ட்ஸ். ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க கலாச்சாரத்துல இருந்த ஒரு விஷயங்கள் தான். இந்த விஷயம் கிரேக்க கலாச்சாரத்துல இருந்த ஒரு விஷயம் தான். அந்த கல்ச்சர் தான் ஆக்சுவலா யார் ஃபாலோ பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் அந்த சமயத்துல அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நன்மை வகுத்ததாகவும் இருந்துச்சு. அந்த இதுதான் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் இட்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. தி வே மோர் நியூ டெஸ்ட்மென்ட்ல கிளியரா இருக்கு, தி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்போ சபையில வந்து கைகளை உயர்த்துவதன் மூலமாக தேவன் ஒவ்வொருக்கும் எதை வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு அப்படி தெரியுங்களா? ஆக்சுவலா இது நல்லா யோசிக்கணும். சபையில தைரியமா நம்ம கைகளை உயர்த்துறோம்ல, இது எதை அடையாளப்படுத்து தெரியுங்களா? வெரி குட், சுயாதீனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சார் அப்படின்னு பார்த்தா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் எப்படி மரணத்துக்குள்ள போனார்? சுயாதீனம். சபைக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கு, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கு, சரிங்களா? அப்ப எப்படி அது எப்படி ப்ரூவ் பண்றானா, தேவன் அழகா ஒரு எலெக்ஷன் என்ன பண்றானா, தங்கள் சுயாதீனத்தை காட்டுவதற்கும் தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு 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 வாய்ப்பை அங்க கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சோ கைகளை உயர்த்தி தான் நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேணுங்க, சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ எலெக்டர் எல்டர் ஷுட் பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைகளை. ஸோ அந்த எல்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குவான்டிட்டி முக்கியமா குவாலிஃபைடு முக்கியமா நமக்கு நல்லா தெரியும். எதுதான் முக்கியங்க, எப்படி சபைக்கு ஒரு அத்தாரிட்டி உள்ள சபைக்கு ஒரு குவாலிஃபைடு மெம்பர்ஸ் வேணுமோ, அதே மாதிரி அத்தாரிட்டி உள்ள சபைக்கு ஒரு குவாலிஃபைடு யார் வேணுங்க, எல்டர்ஸ் கட்டாயமா வேணும். ஸோ அடுத்தது டீக்கன்ஸ் பார்க்கும்போது, டீக்கன்ஸ் ஒர்க் என்னன்னு எல்லாரும் எடுத்தோன்னு இதை போட்டுடுறாங்க. இது சில பேருக்கு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, என்னங்க டீக்கன்ஸ் உடனே டீ காபி பிஸ்கெட்டாவே கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இதுதான் டீக்கன்ஸா? அதை பார்த்தாலே அது நேரம் வருத்தமா இருக்கு. நானாச்சும் கொஞ்சம் டீசெண்டா போடுச்சு, நம்ம ஏதோ கிச்சன் போடணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் கிச்சனை தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்படி ஒரு ஐடி செட்டப்பா நமக்கு இருக்கு. இப்படி ஒரு ஐடி செட்டப் இருந்தா எல்லாரும் இங்கேயே உட்காந்துக்குவாங்க. இப்படி ஒரு ஐடி செட்டப்லாம் நமக்கு. ஆனா இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, டீக்கன்ஸ் அப்படி கிடையாதுங்க, இப்படி கிடையாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை போதும். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்ப்போம். ஆதலால் சகோதரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. அப்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. டீக்கன்ஸுமே பாத்தீங்கன்னா நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும், நல்ல எண்ணம் இருக்க வேணும், ஞானம் இருக்க வேண்டும், அளவில்லாமல் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி யார்கிட்ட வாங்க முடியும்? தேவன்கிட்ட வாங்க வேண்டும். அப்ப தேவன்கிட்ட ஈஸியா, தேவனே எனக்கு பரிசுத்தாவி கொடுன்னா கொடுத்துருவாரா? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தேவன் கொடுப்பார். அப்போ அவங்க வாழ்க்கை ஞானம்ங்கிறது ட்ரூத், அதுக்கப்புறம் நற்சாட்சிங்கிறது அவருடைய ஹம்பிள்னஸ், கேரக்டர். இது 3 இருந்தாதான் ஆக்சுவலா என்னதுங்க, டீக்கன். இது 3 இல்லைன்னா அவங்க டீக்கன் ஆக்சுவலா கிடையாது. டீக்கனாக செலக்ட் ஆகலாம், ஆனா அது சபைக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, சரிங்களா? அப்ப பாருங்க, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய 7 பேருக்கு என்ன பண்றாங்க, அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல யாரு ப்ராமினெண்டா இருந்தான்னு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா தேவன் குறிச்சு இருக்கிறதுனால இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வந்து ஒரு சேர் இங்கிருந்து நீங்க எடுத்து போறோம்னாலே தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அதே அங்கீகரிக்கிறார். இப்போ நம்ம ஒரு டீ கொடுக்குறோம், ஒரு சகோதரர் டீ கொடுக்குறோம், ஏச்சும் சகோதரனுக்கா கொடுக்குறோம், அந்த சகோதரனுக்கு தான் கொடுக்குறோம். ஆனா அந்த வேலை யாருக்கு தெரியுங்களா, தேவனுக்காக. சொல்றது புரிஞ்சுங்களா? நான் ரஞ்சித் பாரு டீ கொடுக்குறேன், வேறு டேக் ஏ கப் ஆஃப் டீ அப்படின்னு கொடுக்குறேன், அவருக்கு தான் டீ கொடுக்குறேன், அவர் தான் குடிக்க போறார். ஆனா இந்த வேலையை நான் யாருக்கு செஞ்சேன்னா ரஞ்சித் பருக்காக இல்லை, யாருக்காக? தேவனுக்காக செஞ்சு, தேவனுக்காக செஞ்சு.
அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம மனசுல வந்துச்சுன்னு வச்சுக்க, மனசு என்ன தோணும்? இங்க 50-30 பேர் இருக்கிறாங்களா, 30 பேருக்கு நான் தான் என்ன பண்ணுவேன்? தாட் வருமா வராதா? ஏன்? ஏன்னா நான் செஞ்சு தேவனுக்காக. சரிங்களா? நான் இந்த ஹால் நான் கிளீன் பண்றேன். இந்த கிளீன் பண்றது ஹால் சுத்தமாகும். ஏன் ஹால் சுத்தமானாலும் யாருக்காக பண்றேன்? தேவனுக்காக பண்றேன். அப்ப இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை செய்யும். ஸோ இந்த தாட், இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாட்ல வேலை செய்யும் போது நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்றோம். சாக்ரிஃபைஸ் பண்ணாலே எது வந்துடும்? ஸ்பிரிட் பிகாட்டன். அப்ப பாருங்க, டீக்கன்ல வந்து சிறந்து விளங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவான். நேரம் கருதி நான் ஸ்கிப் பண்றது ஒண்ணுமே கிடையாது. சகோதரி என்ன எழுதுறாருன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்தேவான் ஊழியம் செஞ்சது எத்தனை மாசம் படிக்கலையா? ஒன்லி 6 months. 6 மாசத்துல ஒருத்தர் டீக்கனா இருந்து என்னவா ப்ரமோட் ஆயிட்டாரு? எல்டரா ப்ரமோட் ஆயிட்டாரு. ஊழியம் தேவனுக்கு பிரியமா செஞ்சா போதும், தேவன் மீது என்ன பண்ணிக்குவாருங்க? பார்த்துக் கொள்வார். அப்போ பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் எப்படி ஒரு டீக்கனா இருந்து எல்டரா மாறணும்னா, அப்ப விசுவாசம், நற்சாட்சி, நல்ல பேரு, ஹோலி ஸ்பிரிட் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கற்று தேர்ந்து அதன்படி தேவனுக்கு பிரியமா அங்க என்ன பண்ணிருக்காருன்னு அங்க வேலை செஞ்சிருக்கார். ஓகே, அதே மாதிரிதான் உதவிக்காரருக்கு என்ன இருக்கக்கூடாது? இரு நாக்கும் மூப்பருக்கு இருக்கிற அதே தான், இரு நாக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப சபையில டீக்கன் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேணுமா, இல்ல குவாலிஃபைடு வேணும்னா என்ன பண்ணலாம் சார்? ஒரு குவாலிஃபைடான ஒரு டீக்கன்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார். அப்ப நம்ம கிளியரா பார்த்துட்டோம். எல்டருடைய ஊழியம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது டீச்சிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். டீக்கன்ஸோட ஊழியம் பார்க்கும்போது சர்விங் அண்ட் பிசிக்கல் நீட்ஸ். அதே மாதிரி டீக்கன்ஸ்லயும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இருக்கணும்னா நோவைஸ், புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். யாரு எங்க இருக்கக்கூடாது? டீக்கன்ஸ்லயே இருக்கக்கூடாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் எல்டராவும் இருக்கக்கூடாது, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யாரா இருக்கக்கூடாதுங்க? டீக்கன்ஸாவும் இருக்கக்கூடாது என்பதை கிளியரா பார்த்துட்டோம். அடுத்தது எபேசியர் 4-ம் அதிகாரம் 25-ம் வாசிப்போம். எபேசியர் 4-ம் அதிகாரம் வசனம் 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள வந்தோம். சோ அத்தாரிட்டி யாருன்னு பார்த்துட்டோம். செலெக்ஷன் பண்றவங்களை எப்படி எலெக்ட் பண்றதும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன நம்ம பார்க்க வேண்டும்? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கப்படியா, இப்ப நம்மள ஒரே அவயம் தானே இருக்கிறபடினால், இப்ப பொய்யை கலைத்து அவன் அவனுடைய பிறனுடைய மெய்யை பேசும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம செலக்ட் பண்ண சகோதரர் கூட சில பேர்த்துக்காக முதஸ்துதிக்காக, அவங்களுடைய ஃபேவர், அவங்ககிட்ட இருந்து நம்ம ஃபேவர் வாங்குவதற்காக நம்மளுடைய மாமிசம் இங்க என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. இப்ப அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை எதன் மூலியமாக தான் நம்ம காட்ட முடியும்? கைகளை உயர்த்துவோம். அப்போ போய் பேசுறோமோ உண்மை பேசுறோம். நம்ம கையை உயர்த்தும் போது உள்ளுக்குள்ள எந்த ஒரு சலனம் இருக்கக்கூடாது. நான் சொல்ல புரியுங்களா? எந்த ஒரு சலனம் இருக்குது? இவர் வந்தால் சபைக்கு நல்லது. நம்மளுடைய மாம்சம் என்னத்தை தூக்கி வீசிடுங்க. மாம்சம் என்னைக்குமே ஒரு குப்பை தான், அது யூஸ்லெஸ். தூக்கி வீசிடுங்க. ஸ்பிரிச்சுவல், ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்ய நம்ம கையை உயர்த்ததே ஆக்சுவலா நம்ம கை இல்லை, யாரோட கைங்க? தேவனுடைய கை. தேவனுக்காக உயர்த்தணும். தேவன் டெஸ்ட் பண்ணுவார். அப்போ உண்மையை நம்ம என்ன பண்ணணும்? நீங்க பேசணும். இப்போ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா, இதுல யாரா ஒருத்தர் எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த இதுக்கு குவாலிஃபைடு இல்லை. நான் சொல்ல புரியுங்களா? செலக்ட் ஆன ஒருத்தர் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு குவாலிஃபைடு இல்லை. இவருக்கு நீங்க அன்பு செலுத்த வேண்டும். எப்படி செய்வீங்க? அவ்வளவுதான். அதற்காக அந்த எக்ஸ் கோச்டார்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கோச்டார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் இன்னும் மெச்சூர் ஆகல. அவர் கை தூக்கலினா அவர் கோச்சுக்காரன்னு யாருக்கு தெரியும்? கை தூக்கலினா அவர் கோச்சுக்காரன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா அவர் இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகல, அவர் குவாலிஃபைடு இல்ல. தேவன் நல்லது. காயின் ஆபேல் 2 பேர் போய் பலி செலுத்துறாங்க, கரெக்டு தானே? காயினோட குணலட்சணம் எப்ப வெளியே தெரிஞ்சது?
காட் வந்து காயினோடைய சாக்ரிஃபைஸ அக்செப்ட் பண்ணல. அதனால காயினோட கேரக்டர் என்ன ஆயிடுச்சு வெளியே. ஒருவேளை காயினோட பலியும் ஆபேலோட பலியும் தேவன் அங்கீகரிச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னா, காயினுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு காயினுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ தேவன் அந்த இடத்துல ஒரு ஒரு கடினமான சூழ்நிலையை காயினுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, காயின் நல்லா தெரிஞ்சுக்கோ அவன் கேரக்டர் இப்படித்தான் இருக்கு. எக்ஸ் அப்படிங்கிறது வரல அப்படின்னா யாருக்கு எக்ஸ் கோச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸுக்கு தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பா இன்னும் நீ கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சத்தியத்துல வளர வேண்டியதா இருக்கு. இப்ப நீ என்னவா இருக்கிற, நோ வாய்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற. கொஞ்சம் நீ என்ன பண்ணிக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ், இது என்னோட சபை இல்ல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணிடு, வந்துரு. அதனால வரலினாலும் என்ன பண்ண வேண்டியது இல்ல, கோச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அஜிஜோ இவர் கை தூக்கலையே அப்படிங்கிறது நம்ம கோச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்யறது தேவனுக்கு பிரியமா இருந்தால் போதுமானது. பாருங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. பாருங்க, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சில பேர் ஒருத்தர் இருப்பாங்க, எழுதுற ஆக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு அவரே ஓடிடுவார். ஏன்னா நம்ம இங்க எழுதுறானோ அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கார். அவருக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மறைவான சிநேகம் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் தான் நல்லது. சரிங்களா? தேவன் அப்படியே ஒரு ஒரு பெரிதான வாய்ப்பை ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இன்றைய நாள் என்ன பண்ண போறார்னா, தேவன் இன்னி கொஞ்ச நேரத்துல கிருபையா கொடுக்க போறார். நம்ம கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரமும் நீங்க ஏற்கனவே தியானித்த இந்த சத்தியத்தின் பிரகாரமும் நம்ம வந்து தேவனுக்கு பிடித்தமான ஒரு எலெக்ஷன் என்ன பண்ணலாம்னு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.